ஹலோ கிறிஸ்டான சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்க எல்லாருமே சந்திச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ஜெனுவினா ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த ஒரு ஜேர்னல் வந்து இப்போ ரொம்ப ஃபேமஸா இருக்கு, மெஷின் இன்டெலிஜென்ஸ் ரிசர்ச். ஸோ இந்த ஜேர்னல் வந்து எந்த குவார்டைல வந்து வருது, Q1 இல்ல Q2 Q3 இல்ல Q4 அப்படிங்கிறத ரொம்ப ஜெனுவினா நம்ம செக் பண்ண போறோம். அதே மாதிரி இந்த ஜேர்னல் வந்து இப்போ கரண்டா ஸ்கோபஸ் வெப் ஆஃப் சயின்ஸ் ஏபிடிசி இல்ல யூஜிசி கேர் குரூப் 1 இல்ல குரூப் 2 லிஸ்ட்ல வருதா அப்படிங்கறத வந்து செக் பண்ணலாம். இப்போ இந்த ரிசர்ச் வந்து பண்ணும்போது இந்த ஜேர்னலுக்கு வந்து 2 க்ளோன் வெப்சைட் அப்படிங்கிற வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி க்ளோன் வெப்சைட்ஸ்ல வந்து உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை வந்து நீங்க யாருமே டெபாசிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஸ்காலர்ஸ் அண்ட் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் நம்ம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் நினைக்கிறேன். இந்த மெஷின் இன்டெலிஜென்ஸ் ரிசர்ச் உடைய ஜெனுவின் ரிவ்யூ பக்கம் போகலாம். ஸோ இந்த ஜேர்னல் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து மெஷின் இன்டெலிஜென்ஸ் ரிசர்ச் அப்படின்னு வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணுறோம். ஸோ நமக்கு வந்து சர்ச் ரிசல்ட் வந்து வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு சர்ச் ரிசல்ட் வந்து link.springer.comல இருந்து வந்திருக்கு. இது போக நமக்கு வந்து இன்னொரு வெப்சைட் இருக்குது, mi-research.net அப்படிங்கிற வந்து இருக்குது. இது போக இன்னொரு வெப்சைட்டும் இருக்குது, மெஷின் இன்டெலிஜென்ஸ் ரிசர்ச்.com. ஸோ நமக்கு தெரியல எது வந்து ஜெனுவின் வெப்சைட்டு, எது வந்து க்ளோன் வெப்சைட் இல்லை ஃபேக் வெப்சைட் அப்படிங்கிற வந்து தெரியல. SciImago ஜேர்னல் ரேங்க் வந்து இந்த ஜேர்னல் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இது போக நிறைய இண்டெக்ஸிங் டேட்டா பேசஸ் வந்து இந்த ஜேர்னல் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஃபஸ்ட்டு வெப்சைட் அப்படிங்கிற வந்து கோத்ரூ பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்க்கும்போது பப்ளிஷிங் மாடல் வந்து ஹைப்ரிட் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு கவர் இமேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து கீழே வந்து நம்ம வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து பார்ட்னர்ஷிப்ஸில் வந்து கேஸோட அசோசியேட் ஆகிருக்காங்க, அதாவது வந்து சைனீஸ் அகாடமி ஆஃப் சயின்சஸ். ஸோ இதில் வந்து கரண்ட் இஷ்யூ அப்படிங்கிற வந்து இருக்குது, வால்யூம் 21 இஷ்யூ 3 ஜூன் 2024 அப்படிங்கிற வந்து இருக்கு. ஸோ இந்த ஜேர்னல் வந்து இப்போ கரண்டாக ஸ்கோபஸ் டேட்டா பேஸ் அண்ட் இஐ கம்பண்டெக்ஸில் இண்டெக்ஸ் ஆயிருக்கிறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது போக யூஜிசி கேர் லிஸ்ட் ஆஃப் இந்தியாவில் வர்றதும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஆர்ச்சிவ்ஸ் அப்படிங்கிற செக்ஷனில் வந்து கோத்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து February 2024, April 2024, ஜூன் 2024 இப்படிலாம் உங்களுக்கு வந்து இஷ்யூஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து அவங்க வந்து ஸ்பெஷல் இஷ்யூவும் அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு பர்டிகுலர் இஷ்யூ அப்படின்னு வந்து கோத்ரூ பண்ணும்போது ஒரு ஆவரேஜாக ஒரு 12 இருந்து 14 ஆர்டிகல்ஸ் வரைக்கும் பார்க்க முடியுது. ஒரு இன்டர்நேஷனலிசம் மெயின்டைன் பண்ணாலும் மேக்ஸிமம் வந்து சைனீஸ் ஆத்தர் ஆர்டிகல்ஸ் தான் பார்க்க முடியுது. இதில் எடிட்டோரியல் போர்ட் செக்ஷன் வந்து கோத்ரூ பண்ணும்போது எடிட்டர் இன் சீஃப் வந்து சைனாவில் உள்ளவர் தான். ஸோ அவங்களுடைய ஃபுல் அஃபிலியேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது போக அசோசியேட் எடிட்டர்ஸ் இன் சீஃப், எடிட்டோரியல் அட்வைசரி போர்ட் மெம்பர்ஸ், இது போக அசோசியேட் எடிட்டர்ஸ், இவங்களுடைய இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்க முடியுது. ஸோ இதில் வந்து நமக்கு வந்து இன்டர்நேஷ்னலிசம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, பட் இவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு இமெயில் ஐடியோ இல்லை பயோகிராஃபி எதுவுமே இல்லை. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது, பட் நிறைய மெம்பர்ஸ் வந்து பார்க்க முடியுது. இந்த சேனலுடைய எய்ம்ஸ் அண்ட் ஸ்கோப் அப்படின்னு வந்து கோத்ரூ பண்ணும்போது ஸோ இதில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பேட்டர்ன் ரெகக்னிஷன், மெஷின் லேர்னிங், மெஷின் விஷன், ரோபோட்டிக்ஸ் இப்படி ஃபீல்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜேர்னல் அப்டேட்ஸ்ங்கிற செக்ஷனில் வந்து ஃப்ராடுலன்ட் வெப்சைட்ஸில் இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க அப்படின்னு ஒரு நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா இதுதான் வந்து ஒரிஜினலான லிங்க்கு. அதே மாதிரி உங்களுக்கு இமெயில் ஐடி கரஸ்பாண்டன்ஸ் எல்லாமே உங்களுக்கு @ia.ac.cn இப்படி தான் உங்களுக்கு வந்து வரும். ஸோ அக்செப்டன்ஸ் லெட்டர்ஸ் வந்து இந்த இமெயில் ஐடி, அதாவது வந்து mir@ia.ac.cn இதிலிருந்து மட்டுமே வரும். ஸோ இதுதான் உங்களுக்கு ப்ரூஃப் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு சப்மிஷன் கைட்லைன் செக்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து கீழே வந்து கோத்ரூ பண்ணும்போது என்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் பேப்பர்ஸ் வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலாம், டைட்டில் பேஜ் வந்து எப்படி வந்து இருக்கணும், கீவேர்ட்ஸ் எவ்வளவு இருக்கணும், ஃபாண்ட் ஸ்டைல் என்ன ஃபாலோ பண்ணணும், ரெஃபரன்சஸ் வந்து என்ன மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இந்த ஜேர்னல் வந்து ஃபாலோ பண்ணுறது வந்து சிங்கிள் பிளைண்ட் பீர் ரிவ்யூ ப்ராசஸ். ஸோ இதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியர் கட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த ஜேர்னலில் வந்து கான்டாக்ட் செக்ஷன் வந்து கோத்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து எல்லா இமெயில் ஐடிஸ், வெப்சைட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து springernature.com அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜேர்னலுடைய ஆர்டிகல் ப்ராசஸிங் சார்ஜஸ் வந்து பார்க்கும்போது $2,990 அப்ராக்சிமேட்லி ஒரு $3,000 வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம ஒரு பைசாவுக்கு ஒரு 2,40,000 பக்கத்தில் வருது. பட் நீங்கள் வந்து ஃப்ரீ ஆஃப் சார்ஜாகவும் பப்ளிஷ் பண்ணலாம். அது வந்து ட்ரெடிஷ்னல் பப்ளிஷிங் மாடல், அது வந்து ஓப்பன் ஆக்சஸ் கிடையாது. ஸோ இதே மாதிரி நம்ம செகண்ட் வெப்சைட் அப்படிங்கிற வந்து கோத்ரூ பண்ணலாம், mi-research.net. ஸோ இதில் உள்ள செக்ஷன்ஸ் ஒவ்வொன்றா வந்து கோத்ரூ பண்ணும்போது அப்படியே அடிச்சாங்க அப்படி மாதிரி ஃபர்ஸ்ட் வெப்சைட்டில் உள்ள எல்லா கண்டென்ட்ஸும் அப்படியே வந்து பார்க்க முடியுது.
எதுக்காக இப்படி ஒரு வெப்சைட்டை உண்டாக்குனாங்க அப்படிங்கிறது தெரியல. எல்லாமே எடிட்டோரியல் போர்டு மெம்பர்ஸ், பேப்பர்ஸ் பப்ளிஷ்டு, இண்டெக்ஸிங் இன்ஃபர்மேஷன் எல்லாமே அப்படியே வந்து இருக்கு. ஈவன் வந்து எடிட்டோரியல் போர்டு செக்ஷன்ல வந்து நமக்கு வந்து லிங்க்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு இமெயில் ஐடி, லிங்க், இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த வெப்சைட்டில் வந்து கான்டாக்ட் செக்ஷனில் வந்து ஒரு ப்ராப்பர் அஃபிலியேஷன் அட்ரஸ் அப்படிங்கிற வந்து இருக்குது. பட் எல்லாமே வந்து @springer.com அப்படிங்கிற வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி நம்ம தேர்ட் வெப்சைட் அப்படிங்கிற வந்து கோத்ரூ பண்ணலாம். ஸோ machinintelligenceresearch.com. ஸோ இந்த வெப்சைட் வந்து கோத்ரூ பண்ணும்போது அதே இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது. எந்த இடத்துலையும் நம்மளால் வந்து ரைட் கிளிக் வந்து பண்ண முடியல, லெஃப்ட் கிளிக் மட்டுமே பண்ண முடியுது. ஸோ இதில் பாருங்கள், நம்ம கரண்ட் இஷ்யூ அப்படின்னு வந்து கோத்ரூ பண்ணும்போது வால்யூம் 18 இஷ்யூ நம்பர் 1 2024. ஸோ இதில் வந்து பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு வந்து இந்தியன் ஆத்தர் ஆர்டிகல்ஸ் தான் வந்து இருக்குது. அதே மாதிரி பேஜஸ் வந்து கொஞ்சம் ஏறுக்கு மாற தான் இருக்குது. இப்போ பாருங்கள், ஒரு 16 பேஜ் ஆர்டிக்கலும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ பாருங்கள், 17 பேஜில் இருந்து 59th பேஜ் வரைக்கும் ஒரு ஆர்டிக்கலை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து என்ன ஆர்டிக்கலை கொடுத்தாலும் இவங்க வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வெப்சைட்டில் ஆர்ச்சிவ்ஸ் அப்படிங்கிற செக்ஷன் வந்து கோத்ரூ பண்ணும்போது இப்போ 2024 சில ஆர்டிகல்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. கடைசியாக பப்ளிஷ் பண்ணது பார்த்தீங்கன்னா வால்யூம் 17 இஷ்யூ நம்பர் 1 மார்ச் 2023. அப்புறம் பாருங்க டிசம்பர் 2022. இப்படி வந்து மாற்றி வந்து இவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சைட்டுடைய கான்டாக்ட் செக்ஷன் வந்து கோத்ரூ பண்ணும்போது ஜஸ்ட் வந்து ஒரு இமெயில் ஐடி மட்டும் தான் இருக்கு. ஒரு ப்ராப்பர் ஃபோன் நம்பரோ இல்லை ஒரு அஃபிலியேஷன் அட்ரஸோ ஒரு ப்ராப்பரான டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க முடியல. ஸோ 3 வெப்சைட் இருக்கு. ஸோ இந்த கன்ஃபியூஷனோட நம்ம வந்து SciImago ஜேர்னல் ரேங்க்ல வந்து இந்த ஜேர்னலோடைய இன்ஃபர்மேஷன் வந்து சர்ச் பண்ணலாம். ஸோ வந்து மெஷின் இன்டெலிஜென்ஸ் ரிசர்ச் அப்படின்னு வந்து SciImago.jr.com வந்து சர்ச் பண்ணுறோம். ஸோ நமக்கு வந்து சர்ச் ரிசல்ட் அப்படிங்கிற வந்து கிடச்சிருக்கு. ஸோ கண்ட்ரி வந்து சைனா, சப்ஜெக்ட் ஏரியா அண்ட் கேட்டகரி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. பப்ளிஷர் வந்து அதே கேஸ் தான். ஹெச் இண்டெக்ஸ் வந்து 11, அதே ISN நம்பர். ஸோ நமக்கு வந்து கவரேஜ் வந்து 2022 till 2023. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஸ்கோபஸ் வெப்சைட்டில் நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஹோம் பேஜ் ஹவு டு பப்ளிஷ் இன் திஸ் ஜேர்னல், இந்த லிங்க் எல்லாம் கிளிக் பண்ணும்போது நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வெப்சைட்டுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் வெப்சைட்டில் பப்ளிஷ் ஆகக்கூடிய ஆர்டிகல்ஸ் எல்லாமே கம்ஸ் அண்டர் SciImago ஜேர்னல் ரேங்க். ஸோ இதில் அதே இமெயில் ஐடி தான் வந்து கொடுத்துருக்காங்க, mir@ia.ac.cn. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வெப்சைட்டில் வந்து காமிச்சிருக்காங்க. செகண்ட் வெப்சைட்டில் இந்த மாதிரி ஒரு இமெயில் ஐடி பார்க்க முடியல. அதே மாதிரி தேர்ட் வெப்சைட்லேயும் இந்த மாதிரி ஒரு டீட்டெயில்ஸ் வந்து இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் வெப்சைட் தான் ஜெனுவின் வெப்சைட் அக்கார்டிங் டு SciImago ஜேர்னல் ரேங்க். ஸோ ஸ்கோப் ஆஃப் திஸ் ஜேர்னல் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ குவார்டைல்ஸ் வந்து பார்க்கும்போது இந்த சப்ஜெக்ட் ஏரியா கேட்டகரியில் வந்து இவங்க வந்து Q1 குவார்டைலில் வந்து வராங்க. ஸோ இந்த ஜேர்னலோடைய 2 year 3 year and 5 year ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பார்க்க முடியுது. கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து பெருசாக ஒரு டீட்டெயில் எதுவுமே இல்லை. ஸோ SciImago ஜேர்னல் ரேங்க்ல நமக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பட் எனிஹவ் நம்ம வந்து ஸ்கோபஸ் வெப்சைட் வந்து கோத்ரூ பண்ணலாம். ஸோ ஸ்கோபஸ் வெப்சைட்டில் சோர்சஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் டைட்டிலில் வந்து மெஷின் இன்டெலிஜென்ஸ் ரிசர்ச் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணலாம். இல்லை ISSN வச்சும் நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. நமக்கு எக்ஸாக்டான சர்ச் ரிசல்ட் வந்து வந்திருக்கு. ஸோ ஸ்கோபஸ் கவரேஜ் இயர்ஸ் வந்து 2022 இருந்து இப்போ ப்ரெசென்ட் வரைக்கும். ஸோ இப்போ கரண்ட்டாக ஸ்கோபஸில் இண்டெக்ஸ் ஆகியிருக்கு. ஸோ பப்ளிஷர் வந்து அதே இன்ஃபர்மேஷன் தான், ISN அதே ISN தான், அதே சப்ஜெக்ட் ஏரியா கேட்டகரி. இங்கே உங்களுக்கு சோர்ஸ் ஹோம் பேஜ் அப்படிங்கிற வந்து இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து கிராஸ் செக் பண்ண முடியல. பட் வேறு வழியிலேயே நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஸ்கோபஸ் கண்டென்ட் கவரேஜ் வந்து இப்போ பார்க்கும்போது நமக்கு வந்து 2024 வந்து 54 டாக்குமெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வெப்சைட்டில் உள்ள ஆர்டிகல்ஸை வந்து கோத்ரூ பண்ணோம், அதை டோட்டல் பண்ணோம், அது ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வெப்சைட்டில் பப்ளிஷ் ஆகக்கூடிய ஆர்டிகல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்கோபஸ் டேட்டா பேஸில் வந்து இண்டெக்ஸ் ஆகுது. ரீசன்ட் இயர்ஸில் வந்து ஆவரேஜாக ஒரு 50 டாக்குமெண்ட்ஸ் ஒவ்வொரு வருஷமும் வந்து இண்டெக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம்தான். அதே மாதிரி உங்களுக்கு வந்து செகண்ட் வெப்சைட் வந்து எதுக்காக ஓப்பன் பண்ணாங்கன்னு தெரில. தேர்ட் வெப்சைட்டில் பப்ளிஷ் ஆகக்கூடிய ஆர்டிகல்ஸ் எதுவுமே உங்களுக்கு ஸ்கோபஸ் வெப்சைட்டில் இண்டெக்ஸ் ஆகாது. ஸோ இந்த ஸ்கோபஸ் டேட்டா பேஸில் சைட் ஸ்கோர் ரேங்க் அண்ட் ட்ரெண்ட் வந்து கோத்ரூ பண்ணும்போது 96th percentile வந்து வராங்க. ஸோ 76 till 99 வர்றதுனால இவங்க வந்து Q1 குவார்டைலில் வராங்க. ஸோ SciImago ஜேர்னல் ரேங்க்ல டிஸ்பிளே பண்ண இன்ஃபர்மேஷன் கரெக்டான இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இந்த ஜேர்னல் வந்து தொடர்ந்து ஸ்கோபஸ் டேட்டா பேஸில் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறத ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவே சொல்லலாம். பட் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வெப்சைட்டில் மட்டுமே நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்டிக்கலை வந்து பப்ளிஷ் பண்ணிருக்கணும். தேர்ட் வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக இண்டெக்ஸ் ஆகாது. ஸோ இந்த ஜேர்னல் இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து மாஸ்டர் ஜேர்னலிஸ்ட் அதாவது mjl.clarivate.com வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ மெஷின் இன்டெலிஜென்ஸ் ரிசர்ச் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பாருங்கள், நான் என்னுடைய அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நமக்கு வந்து எக்ஸாக்ட் இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு. எக்ஸாக்ட் மேட்ச் ஃப்ரம்
அதே பப்ளிஷர் இன்ஃபர்மேஷன், ஸ்ப்ரிங்கர் நேச்சர், அதே ஐஎஸ்என் நம்பர், ESCI எமர்ஜிங் சோர்ஸ் சைட்டேஷன் இண்டெக்ஸ் ESCIல வந்து வருது. ஸோ இதில் வியூ ப்ரொஃபைல் பேஜ் அப்படின்னு வந்து கொடுக்குறோம். ஸோ இதில் பாருங்கள் நமக்கு வந்து ஜேர்னல் வெப்சைட் அப்படிங்கிற வந்து இருக்குது, பப்ளிஷர் வெப்சைட் அப்படிங்கிற வந்து இருக்குது. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணால் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வெப்சைட்டுக்கு தான் வந்து போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் வெப்சைட்டில் பப்ளிஷ் ஆகக்கூடிய ஆர்டிகல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டா பேஸில் வருது. ஸோ இவங்க வந்து பாருங்கள் இஷ்யூஸ் பர் இயர் வந்து 6, அதாவது வந்து வருஷத்துக்கு 2 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து இவங்க ஆர்டிகல்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து ஒரு 6 இஷ்யூஸ் அப்படிங்கிற வந்து கிடச்சிருக்கு. இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான், பட் இவங்க வந்து கண்ட்ரி வந்து சைனா மெயின்லேண்ட். இதே மாதிரி ABDC, அதாவது ஆஸ்திரேலியன் பிஸ்னஸ் ரீன்ஸ் கவுன்சில் ஜேர்னல் குவாலிட்டி லிஸ்ட்டில் வந்து நம்ம ISN வந்து டைப் பண்ணிட்டு என்டர் அப்படிங்கிற வந்து கொடுக்குறோம். நமக்கு ரெலவெண்ட்டான சர்ச் ரிசல்ட் வரல. ஸோ இந்த ஜேர்னல் வந்து ABDC குவாலிட்டி லிஸ்ட்டில் இல்லை. இதே மாதிரி நம்ம UGC கேர் வெப்சைட் அப்படின்னு வந்து கோத்ரூ பண்ணோம். ஸோ ugccare.unipune.ac.in. ஸோ இதில் வந்து கோத்ரூ பண்ணும்போது நமக்கு குரூப் 1, குரூப் 2 அப்படிங்கிற வந்து இருக்குது. ஸோ குரூப் 1 அடியில் வரவே வராது, குரூப் 2 அடியில் தான் வரும். ஏன் அப்படின்னா இவங்க வந்து ஆல்ரெடி இவங்க வந்து ஸ்கோபஸ் சோர்ஸ் லிஸ்ட் அண்ட் வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டா பேஸில் வர்றதுனால இவங்க UGC கேர் குரூப் 2ல வந்து வருவாங்க. ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் க்ளோன் ஜேர்னல்ஸ் அப்படிங்கிற லிங்க் வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து மெஷின் இன்டெலிஜென்ஸ் ரிசர்ச் இல்லை வந்து ISN நம்பர் வச்சும் நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. நமக்கு ரெலவெண்ட்டான சர்ச் ரிசல்ட் வரல. ஸோ ஒரு வேளை UGC கேர் வெப்சைட்டுக்கு வந்து ஒரு வேளை தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ எனிஹவ் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்ஃபர்மேஷன் எல்லாமே வெரிஃபை பண்ணியாச்சு. ஸோ webofscience.comலேயும் நம்ம போய் வெரிஃபை பண்ணிடுவோம். ஸோ webofscience.comல நான் என்னுடைய அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம வந்து ISSN வச்சு நம்ம வந்து சர்ச் பண்ணுறோம். ஸோ நமக்கு எக்ஸாக்டான மேட்ச் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதில் வந்து பாருங்கள் ரீசெண்ட்லி ஆடட் அப்படின்னு வந்து நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஆர்டிகல்ஸ் வந்து கோத்ரூ பண்ணும்போது, அதாவது வந்து 2024ல் வந்து நம்ம வந்து கோத்ரூ பண்ணும்போது மேக்ஸிமமாக ஒரு 63 டாக்குமெண்ட்ஸ் பக்கத்தில் உங்களுக்கு வந்து இண்டெக்ஸ் ஆகிருக்கு. அப்புறம் பாருங்கள் 2023 அப்படின்னு வந்து வந்துட்டு. ஸோ 63 டாக்குமெண்ட்ஸ் வந்து webofscience.comல வந்து இண்டெக்ஸ் ஆகிருக்கு. பட் நம்ம ஸ்கோபஸ் வெப்சைட்டில் கோத்ரூ பண்ணும்போது 54 டாக்குமெண்ட்ஸ் வந்து இண்டெக்ஸ் ஆகிருக்கு. எனிஹவ் நம்ம ஃபர்ஸ்ட் வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணால் நம்மளுடைய ஆர்டிகல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்கோபஸ் அண்ட் வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டா பேஸில் இண்டெக்ஸ் ஆகுது. ஸோ இந்த webofscience.comல வந்து ஃப்ரீ ஃபுல் டெக்ஸ்ட் ஃப்ரம் த பப்ளிஷர் இந்த லிங்க்கை வந்து நம்ம கிளிக் பண்ணால் நமக்கு ரீடைரக்ட் ஆகிறது ஃபர்ஸ்ட் வெப்சைட்டில் உள்ள அந்த ஃபுல் டெக்ஸ்ட் PDF உள்ள லிங்க்கு வந்து ரீடைரக்ட் ஆகுது. ஒன்ஸ் அகைன் ப்ரூவ் பண்ணியாச்சு, ஃபர்ஸ்ட் வெப்சைட்டில் பப்ளிஷ் ஆகக்கூடிய ஆர்டிகல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்கோபஸ் அண்ட் வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டா பேஸில் இண்டெக்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த சேனல் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 3 வெப்சைட்ஸ் அப்படிங்கிற வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் வெப்சைட் வந்து ரியல் ஆர் மேபி ஜெனுவின் வெப்சைட். செகண்ட் வெப்சைட் வந்து எதுக்காக உண்டாக்குனாங்க அப்படிங்கிற வந்து தெரியல, அப்படியே அடிச்சாங்க காப்பி மாதிரி, ஒரு கார்பன் காப்பி மாதிரியே ஒரு செகண்ட் வெப்சைட் ஆர் ஒரு டூப்ளிகேட் வெப்சைட் மாதிரியே ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தேர்ட் வெப்சைட் வந்து ஒரு க்ளோன்ட் இல்லை வந்து ஒரு ஃபேக் வெப்சைட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வெப்சைட்டில் பப்ளிஷ் ஆகக்கூடிய ஆர்டிகல்ஸ் எல்லாமே ஸ்கோபஸ் அண்ட் வெப் ஆஃப் சயின்ஸில் வந்து இண்டெக்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஸ்கோபஸ் அண்ட் வெப் ஆஃப் சயின்ஸில் ரெண்டு இதுலையுமே வர்றதுனால ஆடட் அட்வான்டேஜ் இவங்க வந்து UGC கேர் குரூப் 2ல ஆட்டோமேட்டிக்காக வராங்க. பட் ஹவவர் ABDC குவாலிட்டி லிஸ்ட்டில் இவங்க வந்து இண்டெக்ஸ் ஆகலை. ஸோ இந்த சேனல் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஆர்டிகல்ஸ் ரெலவெண்ட்டான ஃபீல்ட்ஸில் இருந்தால் மட்டுமே இவங்க வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ சப்மிஷன்லேருந்து பப்ளிகேஷன் வரைக்கும் அட்மோஸ்ட் லைக் 4 to 5 months டைம் எடுக்கிறாங்க. ஆர்டிகல் ப்ராசஸிங் சார்ஜஸ் வந்து க்ளோஸ்ட் மாடலுக்கு வந்து சார்ஜஸ் எதுவுமே இல்லை. ஓப்பன் சார்ஜஸ் வந்து நமக்கு வந்து $3,000 ஆர் அப்ராக்சிமேட்லி 2,40,000 இன் இந்தியன் ருபீஸ் நம்ம வந்து பே பண்ண வேண்டியிருக்கும் ஒவ்வொரு அக்செப்டட் ஆர்டிகலுக்கும். பட் க்ளோன்ட் இல்லை ஃபேக் வெப்சைட் தான் சர்க்குலேஷனில் வந்து போயிட்டு இருக்கு. அதாவது பேக்டோர் வழியா, ஏஜென்ட்ஸ் வழியா, அசோசியேஷன் வழியா இந்த பர்டிகுலர் சேனல் தான் போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறது 16,000 இன் இந்தியன் ருபீஸ். மேக்ஸிமமாக வந்து 1 week டைம் எடுக்கிறாங்க சப்மிஷன்லேருந்து பப்ளிகேஷன் வரைக்கும். ஸோ இந்த மாதிரி க்ளோன்ட் இல்லை ஃபேக் வெப்சைட்டுக்கு வந்து உங்களுடைய கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ண காசை நீங்கள் வந்து கொடுத்துடாதீங்க. பல முறை வெரிஃபை பண்ணுங்க. வெரிஃபை பண்ண தெரியலன்னா நம்மளுடைய சேனலில் உள்ள வீடியோஸை வந்து தொடர்ந்து பாருங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா, ஒரு கிளியர் கட் ஐடியா அப்படிங்கிற வந்து கிடைக்கும். ஸோ இதில் உங்களுடைய சந்தேகங்கள், கிளாரிஃபிகேஷன்ஸ், கொஸ்டின்ஸ், குவரிஸ், பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க. நம்ம வேலை பார்க்குற NBA, NAC அக்ரெடிட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ரொம்பவே ப்ரெஷராக இருக்கு. இந்த மாதிரி ஸ்கோபஸ், வெப் ஆஃப் சயின்ஸ், SCI ஜேர்னல்ஸ்ல வந்து அடிக்கடி பப்ளிஷ் பண்ணும் அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுக்காக ஏதோ ஒரு க்ளோன் இல்ல ஃபேக் ஜேர்னல் வெப்சைட்டுக்காக நம்ம பணத்தை செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. க்ளோன் வெப்சைட்ஸ் ஆர் ஃபேக் வெப்சைட்ஸ் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். மறுபடியும் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜெனுவினான ரிவ்யூ, அதாவது ஸ்கோபஸ், வெப் ஆஃப் சயின்ஸ், ABDC
இல்லை யூஜிசி கேர் குரூப் 1 இல்லை குரூப் 2 ஜேர்னலிஸ்ட்டில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் கொலாபரேஷன் தானே எல்லாமே.